ரோகிணி. டேய் அம்மா. மாதிரி ஆயிட்டான். அம்மா தான் இப்ப அவனுக்கு டிராஃபிக் போலீஸ் போல. போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான். ஆமாங்க, அதுக்குதான் மாமா எடுத்துட்டு போக சாப்பாடு கட்டிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அப்பாவுக்கும் வெளில சாப்பிட்டா ஒத்துக்காது. மண்டகர்மத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற, அப்பாவுக்கு செய்யக்கூடாதா? நீ தான் பார்த்து செய்யணும். என்ன புதுசாவா பாக்குற? சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரோஹிணிக்கு அந்த சிட்டிய தெரியுமா? அவனையா வேலை பாக்குதுன்னு பார்லர் நம்ம கை நீட்டாத இடமே இல்லை போலயே. ஆகாதுங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்ன பார்ல வச்சு வீடியோ எடுத்த கேஸ்ல அவனுக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்புனது எல்லாமே பார்லர் நமக்கு தெரியும் தானே. தப்பா வேற யாரையோ பார்த்துட்டு கூட சொல்றானு நான் கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் கரெக்டா தான், நல்லதான் லாபம் பார்க்கறான். அப்புறம் எதுக்கு இது கடன்லாம் வாங்குது? ஏதோ தப்பா இருக்குது. பார்லர் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதுல பணம் மட்டும் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியல. என்ன விஷயமா? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நான் பண்ணது தப்புதான். நீ இதெல்லாம் பண்ணியிருக்கிற, என்ன சரிதான். ஆனா பண விஷயம் இல்ல அங்கிள், அத வீட்ல சொன்னா முத்து எப்படியும் பணத்தை பிரிக்க சொல்லுவாரு. அங்கிள், அதுக்காக நான் பணத்தை எல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கல, வரணும்னு நான் நினைக்கல. ஆன்ட்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அத நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல இந்த வீட்டினுடைய நல்ல முடிவு எடுக்கலாம். ஆனா இது கூட்டு குடும்பம், அதுல பெரியவங்க நாங்களும் கலந்துருக்கோம். அப்ப இப்ப அந்த பணம் எனக்கு சேர வேண்டிய பணமா இருந்தா கூட பரவாயில்ல. அங்கிள், எனக்கு புரியுது அங்கிள், ஆனா நான் வந்து நீ எவ்வளவுதான் நியாயம் சொன்னாலும் நீ செஞ்சு நீயாவது அவனை சரிப்படுத்துவேன்னு பார்த்தா நீயும் அவனை தப்பாட வழியிலேயே. மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். அந்த நம்பிக்கையை மட்டும் உடனே இப்ப எதுவுமே சரி பண்ண முடியாது. விஜயா, சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அத்தை. இந்தாங்க. வர விஜயா. வாங்க. வரமா. சரிங்க மாமா. அத சொல்லிட்டு நீ சொல்றது சரிதான். முதல்ல சிட்டிக்கிட்டு ஏன் பேசுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் வெளில போயிட்டு வரேன். உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாப்பீங்களா? இந்த நேரத்துக்கு ஏன்டா அங்கேயே நிக்கிற? வந்து சாப்பிடு. இந்த வந்துட்டமா. எந்திரி. சாப்பிடணும்ல. நீ சாப்பிடுறா. அத்தை, சாப்பிட உட்கார்ந்தவங்களை போய் எந்திரிக்க சொல்லிட்டீங்களே. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலல்ல. விளையாடிட்டு யாருக்கும் கொடுக்காம எப்பவும் கூடயே வச்சு சுத்தும். என்னைக்கு ஏய், இப்ப என்ன இன்டைரக்டா பேசுறியா? இல்லையே, அவர் இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்டாங்களா உங்ககிட்ட? பேசாம சாப்பிடு. உங்களால தானே இந்த வீட்டுல நிம்மதியே போகுது. உங்களாலனா? உன்னைய தான் சொல்றான். இந்த வீட்டு நிம்மதி கெடு. நான் உட்காராதேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ உட்காருன்னு சொல்ற. அப்ப சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே இருந்துட்டு போட்டோம். சும்மா யாரையும் வெளியே நில்லுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. மேல கோவப்பட எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அவங்க கோவம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஹோட்டல் சாப்பாடு தானமா? ஏங்க, யாரும் என்னை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னை பத்தி உண்மையா கவலை. உட்கார்றா. ஆண்டி, உன் வீட்டுலதான் நீ இன்னும் சாப்பிடல. உனக்காக தான் செஞ்ச, சூடாதான் இருக்கு, சாப்பிடுமா. கவலையா? என் பையன் என்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டான். அதுக்காக
ஆண்டியே நான் சாப்பிடாததை பத்தி கவலைப்படல. அப்போ உன் மேல அவ்வளவு கோவமா இருக்கிறா. பொம்பளை புள்ள இல்லாத குறைய ஒன்னாலதான் போச்சுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ மனோஜுக்காக பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா அத விஜயா கிட்டையாவது தனின்னு விஜயாவே கண்டிப்பா சொல்லியிருப்பா. இதுதான் அவளுக்கு கோவமே. சரி, நீ அத முதல்ல எடுத்து சாப்பிடு. வேணாம் ஆண்டி. அழாதம்மா. ஆண்டி, நான் அன்னைக்கு உங்களுக்கு மசாஜ் பண்ண வரும்போது அழாதம்மா. திட்டினதெல்லாம் சரிதான். ஆனா எதுக்கு விஜயத்தை பாக்குறப்ப என்னாலேயே தாங்கிக்க முடியல. நல்லா வாழறத பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா அவளுக்கு கோவம். சரி, நீ அழாத. கிடைக்காமலேயே போகலாம். அதனால பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பதா ஆண்டி. டைம் வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. பொண்ணு, நீ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வீட்ல மத்த யாரும் என்ன புரிஞ்சுக்கலனா கூட எனக்கு கவலை இல்லை. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாத ரோஹிணி. விஜய பாசம் வச்சா அதிகமா வைப்பா, கோபம் வந்தா அதையும் அதிகமா காட்டுவா. நான் கிளம்புறேன் ஆண்டி. எங்க போற? எனக்காக யாருமே இல்லாம இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியெல்லாம் இல்லம்மா. வீட்டுக்கு போகல ஆண்டி. நான் இப்ப வீட்டுக்கு போனா ஆண்டியோட கோவம் இன்னும். நான் பேசுறேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஜிகினா பூசி எடுத்துட்டு வந்துட்டா இதெல்லாம் பெரிய மாடல. என் வேலையை நான் பாக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க. இல்லன்னா பையில தூக்கி போட்ட இது ஒரு நாள் கோபுரமா மாறும்.